ஹாய், எங்கள் இனிய யூடியூப் குடும்பங்களுக்கு வணக்கம். நாங்கள் தக்ஷின் ஆல்ரவுண்டர் சேனல் ப்ரொப்ரைட்டர் இவர். நான் அவரோட அம்மா. என் பேர் புனிதா குணசேகரன். இது எங்களுடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ. கூட ஒரு சின்ன மருத்துவ குறிப்போட நாங்கள் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எல்லோரும் சொன்னாங்க, யூடியூப் சேனல் எதுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க, பணம் சம்பாதிக்க தான் ஓப்பன் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் பணம் சம்பாதிக்க இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலை. எங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம், ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிக்கணும். எங்கள் மக்களாகிய உங்களை நேரடியாக சந்திக்கணும். உங்கள் எல்லாரோடையும் எப்போவுமே ஒரு தொடர்பில் இருக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நாங்கள் இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணோம். இதுதான் ரீசனை தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 3 பேர். நான், என் பையன், எங்கள் வீட்டுக்காரு. 3 பேர் தான். குணசேகரன் எங்கள் வீட்டுக்காரு இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அவர் வீட்டில் இல்லாதனால அவரை காட்ட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் அவரை நாங்கள் காட்டுறோம். எங்களுக்குன்னு இது சின்ன ஓட்டு வீடு. பின்னாடி ஒரு காலி இடம் இருக்குது. அந்த இடத்துல தோட்டம் போடலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அந்த இடத்த காட்டுறோம். அதில் தோட்டம் சின்னதாக போடலான்னு ஒரு பிளானிங். என்ன போடலாம் அப்படிங்கிறத எங்கள் யூடியூப் சொந்தங்களாகிய நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க. எங்களுடைய நிறைய குறைகளை ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் சப்ஸ்கிரைப் கேட்குறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, உங்களை ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ரெகுலராக எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் எங்களை மீட் பண்ணலாம். இந்த யூடியூப் மூலமாக எல்லா சொந்தங்களையும் நாங்கள் அடையணும் அப்படிங்கிற பேராசையில் தான் நாங்கள் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களுடைய தனி அடையாளம், அங்கீகாரமே எங்களின் நோக்கம். இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு தயவு செய்து பணம் சம்பாதிக்க தான் இதுன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரும் தனியாக சம்பாதிக்கிறாரு, நானும் வேலைக்கு போகிறேன். பணம் தேவை எங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இதன் மூலமாக சம்பாதிச்சு தான் நாங்கள் செய்யணுங்கிற ஆர்வத்தில் நாங்கள் இதை செய்யலை. நாங்கள் உங்களை இந்த யூடியூப் வழியாக எல்லா மக்களும் எங்கள் சொந்தக்காரங்களை ஆக்கிக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் நாங்கள் இந்த சேனலை ஓப்பன் பண்ணோம். இப்போ இந்த சேனலை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ இது ஐ திங்க் இது 9வது வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் தயவு செய்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு பாருங்கள். குழந்தைங்க பிறந்த உடனே ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வயிற்றால போகிற ப்ராப்ளம் ஒன்று நிறைய குழந்தைங்களுக்கு வரும். 1 வருஷம் வரைக்கும் நம்ம டாக்டர்ஸை பார்த்து தான் ஆகணும். அதுக்கு மேலே வீட்டில் இருக்கிற பாட்டிமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வசம்பு தெரியுமா, அந்த வசம்பை சுட்டு பொடியாக்கி தேனில் கலக்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க, வயிற்றால போகிறது நிற்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த 1 வருஷம் அதுக்கப்புறமா 2 வருஷம் வரைக்கும் இதை நம்ம செய்யலாம். 2 வருஷத்துக்கு மேலே அந்த வசம்பு வேலை செய்யாது. அப்போ என்ன செய்யலான்னா, வீட்டில் இருக்கிற பெரியவங்க வெந்தயத்தை நுணுக்கி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாலில் கலந்து கொடு, இல்லை தேனில் கலந்து கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை குழந்தைங்க வெந்தயம் சாப்பிடும்? பெரியவங்க நம்ம சாப்பிட்றதுக்கே ரொம்ப யோசிப்போம். குழந்தைங்க எங்கே வெந்தயம் சாப்பிட சொல்லுங்கள். அதனால் நான் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கசகசா இருக்கு இல்லையா, அதை நல்லா நுணுக்கி அப்படியே சாப்பிட கொடுங்க. குழந்தைங்க நல்லா மென்று சாப்பிடுவாங்க. அது டேஸ்ட்லெஸ் தான், வாசமும் இருக்காது, எந்த டேஸ்ட்டும் இருக்காது. வேணால் கொஞ்சம் சக்கரை கூட போட்டு நீங்கள் நல்லா நுணுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. வயிற்றால போகிறது அப்படியே நிற்கும். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது நடக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் குழந்தைக்கு நான் இதை கொடுத்துருக்கேன். டக்குன்னு வயிற்றால போகிறது அப்படியே 1 ஸ்டோப்லேயே அப்படியே நின்றோம். 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு 2 பிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 தடவை இப்படி கையில் எடுத்து போட்டு நுணுக்கி கொடுங்க. 3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 3 பிஞ்சு எடுத்து நுணுக்கி போட்டு கொடுங்க. சூப்பராக கேட்கும். இந்த பாட்டி வைத்தியங்கிறது எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வைத்தியத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதோட ரிசல்ட் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.